திருக்க மீன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு நான் 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கடுகு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க, அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கிடுவோம். இந்த மசாலா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1.5 ஸ்பூன் மிளகு, ஒரு 10லேருந்து 15 வெள்ளைப்பூடு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதிலே ஒரு 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் 1-2 இது பண்ணி நுணுக்கிட்டு அதையும் போட்டு இதோட நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருணும். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதக்கி விட்டுட்டு மிக்சி ஜாரை மட்டும் கழுவி கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா நம்ம தொக்கு தான் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நல்ல திருக்க மீன். இந்த மீன் இடுப்பு வலிக்கு அவ்வளோ நல்லது. பேக் பெயின் இருக்கவங்க இந்த மீனை அடிக்கடி சாப்பிடலாம். இது நல்லா இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இது நான் தொக்கு மாதிரி தான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனோம்னா திருக்க மீன் தொக்கு ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு திருக்க மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.